அமைச்சரே, கார் அமைச்சர், சாதா அமைச்சர், புத்தி அமைச்சரே. என்னடா மிச்சரு? ஏது மாதிரியா? காவலா ஏவலா நாட்டுக்கு நாடு மகாநாடு, மகாநாடு பேரு புகழ்பெற்ற அழகு பொன்னாடு, பொன்னாடு. நாட்டுடைய பெயர் என்ன தெரியுமா? சேந்தமங்கலம் பிரிவு ரோடு. சேந்தமங்கலம் பிரிவு ரோடுக்கு போறது. பாடவா கூத்தனமலையம். கூத்தனமலையம் என்னென்ன? ஏ கூத்தனமலையம் ஊர் பேர்ரா. ஊர் பேருங்களா? கூத்தமலையம் என்றால் நம்மளை போல் கலை வித்வானுக்கு ஒரு தேன் திறந்த மச்சிமாதேசம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அருமரும் தாய்மார்களும் பள்ளிக்கு சாடைக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் இந்த சிங்கார சபையிலே அமர்ந்து காட்சியிருக்கின்றார். உண்மைதானே? கற்றது கையளவு, கற்காத உலகளவு ஏட்டில் உள்ளது. நம்மளால் முடிந்தளவுக்கு எடுத்து இங்கே வந்துள்ளோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய ரேணுக பத்தினியா விளங்கக்கூடிய அம்பாளாகிய ஸ்ரீ காளியம்மன், காளியம்மன், காளியம்மனுடைய திருவிழாவை பெருவிழாக கொண்டாடி ஊர் பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து 1, 10, 100, 1000 வசூல்கள் செய்து மிக ஒரு சிறப்பான முறையில சாப்பாடு ஏற்பாடு செய்தாங்களே. சாவா எப்படா ஏற்பாடு? சாப்பாடு ஏற்பாடு குறைசே சொல்ல முடியாது. சாப்பாட்டுக்குன்னு ஒரு கூத்தாடிவிட்டு போகணுங்க. ஓய் இன்னைக்கு நைட் ஆட வேண்டாம். நாளைக்கு காலையில போய் லோன் கட்டணும். இன்னொரு நாளைக்கு நம்ம கூத்து இல்லாம இருக்கு பாருங்க. அப்ப வந்து சாப்பாடு காட்டி போட்டு போயிடலாம். இன்னைக்கு மட்டும் சம்பளத்தை காட்டி போட்டு போயிடலாம். ஊர்லயே விட மாட்டாங்க. விட மாட்டாங்களா? சரி விடுங்க. இன்னைக்குதான் விசேஷம். ஆமா அதனாலதான் கூத்து. சரிங்க. சாப்பாடு ஏற்பாடு கூப்பிடுங்க. சாப்பாடு ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறையில தெய்வத்துக்கு திருக்கூத்து, மாபெரும் தெருக்கூத்தை இங்க அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். உண்மைதானே? இன்னும் அதாவது வதிஷ்ட முனிவருக்கும் அருந்ததி அமைக்க பிறந்த அருந்ததி பகடைமார்கள் யாவரும் சேர்ந்து இன்று தெய்வத்துக்கு உகந்தது தெருக்கூத்து அரங்கேற்ற செய்துள்ளார்கள். என்ன நமக்கு சாப்பாடு செஞ்ச சரி, இப்படி எல்லாம் செய்து கொடுத்து அப்படின்னு நினைக்கிறேன். கந்தசாமி கவுண்டர் ஐயா வீட்டுல நமக்கு சாப்பாடு ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறை. அருமைங்க. போண்டா சாப்பாடு தான். போண்டா போண்டா தான். பஜ்ஜினா பஜ்ஜி தான். கொப்பளனா கொப்பள தான். கோட்டர்னா கோட்டர் தான். வாட்டர் அப்படி சாப்பாடுனா சாப்பாடு தாங்க. இப்படி எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து கந்தசாமி கவுண்டர் அவருடைய குடும்பமும் இந்த அகிலாண்ட கோடி பிரமாண நாயகி காளியம்மன் அருள் பெற்று அவர் குடும்பமும் வாழ வேண்டும். இருந்தாலும் இன்று தினமாகிய வைத்த நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம். அருமையான நாடகம். என்ன நாடகம்? சக்தி பிரதா கங்கை பிரதா. எப்படி? சக்தி பெரிதா கங்கை பெரிதா. சக்தி பிரதா கங்கை பிரதா. இல்லை என்றால் காளியம்மன் பிறப்பு சொல்லக்கூடிய, இல்லை என்றால் பண்டகாசுரன் வதம் என்ற சொல்லக்கூடிய காளியம்மனுக்கு எறும்பு காவு. எதனால வாங்க கதையே இதுதான். இதுதான் முதல்ல. ஆமா, இதனால இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை இந்த காளியம்மன் பிறப்பு அந்த அம்பாளுடைய கோபத்தை பார்க்கணும்னா இப்படிப்பட்ட நாடகம் வைக்கணுமா? இந்த நாடகத்துல பார்க்கலாம் அந்த அம்மா எவ்வளவு சக்தி உள்ள அம்மா. காளியம்மா எப்படி பிறந்து வராங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க என்பதெல்லாம் போக 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 இந்த கதையில தெரியும். இந்த நாடகத்துல நீங்க வந்தபடியா நீங்கள் யார், உங்களுடைய பெயர் என்ன?
காவலா ஓய் இப்பொழுதாவது அறிந்ததா? சொன்னால் என்றால் நான் அறிவேன். டேடி ஓய் நான் ஆண்டு வரும் சாம்ராஜ்யம் என்ன? நீங்க ஆண்டு வரக்கூடிய சாம்பிராணி போக என்ன? சாம்பிராணி புகையிலடா. டேடி ஓய் 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 சத்தியலோகம் என்ன? சைலண்ட். நம்ம இருந்துட்டு போ விடுமா? இதோ அன்னைக்கு பள்ளிக்கூட லீவ் அம்மா இருந்து போது விடுங்க. 8 மாசம் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சாமா, பள்ளிக்கூட லீவ் விட்டாங்க. ஆமா சத்தியலோகம் என்றால் என் நாடோ சத்தியலோகம். ஓ தங்களுடைய நாடு சத்தியலோகம். சத்தியலோகம். பாப்பாங்க பாரு. சத்தியலோகத்தை ஜெகதோடு பரிபாலனம் செய்யக்கூடிய எமது பெயர் சதுர்முகம் பிடித்த பிரம்மதேவே. சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தங்களுடைய பெயர் பிரம்மதேவன். உண்மைதான். அப்படி பிரம்மதேவனாக நான் இருந்துட்டாலும் இந்த பிரம்மதேவனை பெற்றார்களே எம் தாய் தந்தையா யாருங்க? அவங்க எப்படிப்பட்டவர்கள்? உங்களே பிள்ளை நினைச்சு பெத்தாங்களே இல்லைங்க, உங்களே ஒரு மகனா எடுத்து வளர்த்து பெத்தாங்களே. இல்ல பெத்துதான் வளர்த்தாங்க. பெத்ததுக்கு அப்புறம் வளர்த்தாங்களே அம்மா யாருங்க? அருமையான பேருங்க. இவங்க அம்மா பேரு எப்படி பேர் புரிய வச்சிருப்பாங்க பாருங்க. அப்பா பேரு அவங்க அப்பா பேரு இருந்தாலும் என் தாய் தந்தை சொல்கிறேன்
இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாம கொடுப்பது தெய்வத்துடைய குணம். தெய்வத்துடைய குணாச்சாரம் கொண்ட மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரியா விளங்கக்கூடிய சௌந்தர்யா அவர்கள் மிருதங்கத்துக்காரருக்கு ரூபாய் 100 ரூபாயும், முகவினைக்காரருக்கு ரூபாய் 50 ரூபாயும், குட்டிக்காரருக்கு ரூபாய் 20 ரூபாயும், கோமாளிக்கு 50 ரூபாயும், எனக்கு 20 ரூபாயும். அப்படிப்பட்ட நமக்காக அன்பளிப்பு செய்தாரே, இந்த காரியம் அருள் பெற்று அவர் குடும்பம் எந்த முகமானாலும் தங்க முகமாகி கூட்டம் கொலையாமல் கொண்ட பூ வாடாமல் பக்கம் அரசு விட்டு வாழ்ந்து பெண்கூட பக்கம் பெற்று பெருகி சீரும் சிறப்போடு சுகத்தோடு வாழ வேண்டும் என்று ஆமோ. என் தாய் தந்தை சொன்னேன், உனக்கு புரிந்தா என்ன சாமி? எனக்கு புரியலீங்க. அப்படியா? ஆமா சாமி. இதோ என்னை பெற்றெடுத்த என் தாயோ தந்தையோ மாயவர். தந்தையார் மாயவர், என் தாயோ மாயக்கண்ணன். என்ன பார்த்தா பைத்தியக்கார பொண்ணையார் தெரியுதா சாமி? ஏப்பா என்னங்க சந்தேகம்? என் தாயோ மாயவன், தந்தையாரோ மாயவன். சாமி, ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்கணும்னா ஒரு பொட்டு பிள்ளைக்கு தான் குழந்தை பிறக்கும். ஆமா. அப்பா யாருன்னு கேட்டாலும் மாயவருங்கிறீங்க. ஆமா. அம்மா யாருன்னு கேட்டாலும் மாயவர் அப்படிங்கிறீங்க. ஆமா. அப்ப நீ ஆம்பளைக்கு மட்டும் தான் பிறந்தியா? டேடி கபலா, சரியான ஒரு கேள்விக்கு பதில் நான் உரைக்க வேண்டும். செல்லுன்ற பையா, எனக்கு ஒரு சந்தேகம். சரி, ஓகே. ஆம்பளைக்கு குழந்தை பிறக்குமா? அது எப்படி உனக்கு தெரியும்? ஆம்பளைக்கு குழந்தை பிறக்குமா? பிறக்காது தானே? அட பிறக்குமா பிறக்காதா? பிறக்காது. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் சொல்லி கொடுத்துறேன். ஏன்னா ஆம்பளைக்கு குழந்தை பிறக்காதுட்டா. சரி, பொம்பளைக்கு குழந்தை பிறக்காதா? அது தெரியாதா? சரி சரி விட்டுறா. தெரியல. ஆம்பளைக்கு குழந்தை தெரியாது. காவலா, இதோ காவலா, இதோ நான் தாயும் மாயவன் தம்பியும் மாயவன் சொன்னேன். இதோ என் தம்பியாகப்பட்ட ஸ்ரீமந்த கண்ணனுடைய அதாவது தொப்புள் வழியாக தாமர தடாகம் என்று உற்பத்தி செய்து அந்த தாமர தடாகத்திலே 5 தாமரை புஷ்பங்கள், எப்படி புஷ்பங்கள், அதிலே நான் சதுர்முகம் படித்த பிரம்மதேவன் நானே ஜெனரித்தேன். தாமர தண்டின் வழியாக பிரம்மதேவனாகப்பட்டவர் நீங்கள் பிறந்தீர்கள். உண்மையாகத்தான் சாமி. அதனாலதான் தாயும் மாயவன் தம்பியும் மாயவன் என்று சொன்னேன். ஓஹோ, இப்படியா சொன்னீங்களா? சரிங்க. ஐமுகம் கொண்ட பிரம்மதேவனாக இருந்தாலும் அவளா எனக்கு முகமாலை சுட்டினார்களே. ஆமாங்க. என் தேவியாகப்பட்டவள் அவள் எப்படிப்பட்டவர்? காவலா,
என்னை மணமாலை சூட்டினாரே ஆமாங்க. எனக்கேற்று என் தேவி தேவியோ கல்விக்கெல்லாம் மதுபதி ஆஹா. கலைவா ஓதும் என்று அதாவது கல்வியை கல்வி ஓதக்கூடியவர் யார்? யாருங்க? கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி சரஸ்வதி என்னுடைய தேவி ஆகும். தேவி இன்னும் அது மட்டுமல்ல, இன்னும் காராள வம்சத்திலே பிறந்த நமது கவுண்டர் அவர்கள் காராள் என்று பெயரை சொன்னா வேளாள் என்று பெயரை சொன்னா குமைந்து ஒளி பிடிக்கும் குருகுல வம்சம், சாய்ந்து ஒளி பிடிக்கும் சத்ரு வம்சம். அப்படி சத்ரு வம்சத்திலே பிறந்துட்ட இன்னும் கவுண்டரா விளங்கக்கூடிய யார்? செந்தில் கவுண்டர், மல்லிகடக்காரர் செந்தில் கவுண்டர். உமக்காகவும் 50 ரூபாயும் எமக்காகவும் 50 ரூபாயும் அன்பளிப்பு செய்திருக்கிறார்கள். இந்த காரியம் அதாவது அனுகிரகத்தினால் அவருடைய குடும்பமானது செய்யும் தொழில் சிறப்போங்கி வளர வேண்டும் என்று. எப்படி செய்யும் தொழில்? ஆமா, சிறப்போங்கி வளர வேண்டும். செய்யும் தொழிலானது சிறப்போடு ஓங்கி வளர வேண்டும் என்று இந்த மாகாளி அம்மனை அடியேன் வணக்கம் தெரிவித்தேன். ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் நீங்கள். உங்களுடைய மனைவியோ கலைவாணி சரஸ்வதிங்க. உங்களுக்கு தினம் தினம் என்ன வேலை? எமக்கு என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? இப்படி நான் அதாவது சத்தியலோகத்தை ஆசனாகக்கூடிய பிரம்மதேவனாக இருந்தாலும் எமக்கு தினந்தோறும் படைக்கும் பொறுப்பு. படைக்கிற வேலை. ஆமா, சரிங்க. தினந்தோறும் பிண்டத்தை பிடிப்பேன். பிண்டத்தை பிடிப்பது எம் வேலை. ஒரு நாளைக்கு எத்தனை பிடிப்பீங்க? சுமாரா, அதாவது அன்றாடம் எப்படி எழுதுவதோ அது போல. ஆமா, நிறைய பிடிச்சிருவீங்க. எனக்கு ஒரு 5 வாங்கி தரணும். எனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்குது. எங்க அண்ணாக்கு ஒரு 10. ஐயோ இருடா, எத்தனை வேணும் சொல்ற வாங்கி தரேன்டா. எனக்கு இப்பதானே தெரிஞ்சிருக்குது. இருடா வாங்கி தரேன்டா. சாமி தினம் தினம் பிடிப்பீங்களா? தினம் தினம் பிண்டத்தை பிடிப்பேன். கைக்கு சிக்குமா? சிக்கும்டா. சிக்குமா? பரவாயில்லைங்க. என்ன சொல்ற? தினம் தினம் புண்டையை பிடிக்கிறவன் அது கிடையாது. பிண்டம் அப்படின்னா கருவே உருவாக. கருவாடு 2 ரூபாய்க்கு வாங்கி, கத்திரிக்காய் 3 ரூபாய்க்கு வாங்கி, கோட்டை வாங்கி ஜிம்மு நடிச்ச ஜம்முன்னு போதையா இருக்கும். அதுவா குடிகார பையலே? அப்படி கிடையாது. கருவே உருவாகி உருவே பிண்டமாகி பிண்டமே ஜனனம் செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு குழந்தை அதாவது பிறப்பதற்காக எழுதும் எழுத்தே நான் தான். நீங்க தான்? ஆமா, சரிங்க. நான் படைத்தாதான். அதாவது நீ செய்வதெல்லாம் வெறும் தண்டத்துக்கு, நான் செய்வதெல்லாம் அனைத்தும் அந்த பிண்டத்தில் அடக்கும். பிண்டத்தில். ஆமா, சரிங்க. எப்படி? பிண்டம். எழுதி எழுத்து என் கையால். ஆமா, அப்படிப்பட்ட படைக்கு பொறுப்பேற்றக்கூடிய பிரம்மதேவன். இப்படி உலக பிரபஞ்சத்திலே மும்மூர்த்தி தேவர்கள் காத்தல், அழைத்தல், படைத்தல் சிவன், விஷ்ணு, பிரம்மா இப்படி இருக்க இதோ படைக்கும் பொறுப்போ பிரம்மதேவனுக்கு. அப்படி படைத்தால் போதுமா? உயிர் கொடுத்து உணவளிக்கக்கூடிய பொறுப்போ சிவனா இருக்கு. ஆனால் அழிக்கும் பொறுப்போ என் தந்தையாக விளங்கக்கூடிய கண்ணனுக்கு அழிக்கும் பொறுப்பு. இப்படி மும்மூர்த்தி தேவராக இருந்தாலும் எமக்கு என் வேலை செய்யணும் அல்லவா? நான் செய்யக்கூடிய வேலை தினந்தோறும் செய்ய வேண்டும். ஆனா இந்த தினமாகிய நான் படைக்க செல்ல வேண்டும். எத்தனையோ மாநில மக்கள் அதாவது புத்திர பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கின்றார். எத்தனையோ மாணவர்கள் எத்தனையோ குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஆண்டவனே பிரம்மதேவா எங்களுக்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லையே அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு ஆலயத்தில வைக்கின்றார் வேண்டுதல். அதனால அவங்க வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அல்லவா? அதனால நான் படைக்கும் பொறுப்பு போக வேண்டும். இப்ப நீங்க படைக்கிறதுக்கு போறீங்க. ஏகசாலைக்கு சென்று நான் படைக்க வேண்டும் அல்லவா? அப்படி நான் ஒன்றி ஒருவனாக படைத்தால் ஏதொன்று சரி வராது. சரி, அதனால என் தேவியாகப்பட்ட யார் கல்விக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதியை அழைத்து வந்து இருவரும் சேர்ந்து ஏகசாலையில இன்னைக்கு படைக்கும் வேலை செய்யணும். சரிங்க. அதனால நாம் அழைத்து என்று சொல்லி தாமதம் இல்லாமல், எப்படி தாமதம் இல்லாமல் உடனடியாக அழைத்து வா. அப்படியே நான் புறப்பட வேண்டும். சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மதேவன் தன் மனைவி கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி சபைக்கு வரும் விதம் காணுங்க.
கருமாரி